ஈஸ்வரப்பற்ற அவர்கள் நமக்கு தெரியாத பல விஷயங்களை எத்தனை வகைகளிலே வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதுபோன்று நாம் தெரியாத விஷயத்தை தான் இந்த உபதேசத்திலே கொடுக்கின்றார்கள். இந்த பூமி உதித்து பல கோடி ஆண்டுகள் ஆனாலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்புதான் உயிரினங்களும் வளர்ச்சியாகி மனிதனாகவும் வளரக்கூடிய வாய்ப்புகள் வந்தது. மனித ஜீவன்களும் அதன் பின் தான் வந்தது. ஆனாலும் மனித ஜீவன்கள் இந்த பூமி ஏகத்திற்கும் எடுத்துக்கொண்டால் எல்லோருமே ஒரே போன்று ஞானத்தினுடைய வளர்ச்சி இல்லை. ஒவ்வொன்றிலும் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் இன்று நாம் வாழக்கூடிய பகுதிகள் எடுத்துக்கொண்டால் எத்தனை நாகரிகங்கள் வளர்ச்சி அடைந்து மிகவும் விஞ்ஞானத்திலே வளர்ச்சி அடைந்த நாகரிக நிலையை கொண்டு நாம் இன்று வாழ்கின்றோம். நாம் நினைக்கின்றோம் நம்மை போன்ற மனிதர்கள் தான் இந்த பூமியில் உண்டு என்று. ஆனால் நாம் அறிந்திடாமல் சிறிதளவு கூட தெரிந்து அவர்களை பற்றி அறியாதபடி நமக்கும் மேல் நீடித்த ஆயுள் காலம் கொண்ட ஆத்ம உடல் கொண்ட மனிதர்கள் இப்பூமியில் பலர் உள்ளனர் என்று சொல்லுகின்றார். 1000 காலங்களாக வேற உடலிலே ஏறாதபடி ஒரே உடலிலே வாழ்ந்திடும் என்ன வளர்ச்சி நிலையில்லாத ஒரே நிலை கொண்ட குறுகிய எண்ணத்தொடரில் ஆத்ம உடல் பிம்பம் கொண்டவர்கள் பலர் உள்ளனர். நாம் சொல்லக்கூடிய நாகரிக வளர்ச்சி அந்த மனித ஆத்மாக்கள் உடல் நிலையிலே இல்லை. ஆனால் நம்முடைய வளர்ச்சி இங்கே இப்படி அபரிதமாக இருப்பதால் தான் இந்த உலகம் முழுவதும் இங்கே இருக்கின்றது. ஆனால் நாகரிக அறிவு வளர்ச்சி இல்லாத ஆத்ம உடல் கொண்ட மனிதர்கள் வாழுகின்றார்கள். நம் நிலைக்கு அவர்கள் மாறுகொண்டதாகவே உள்ளார்கள். ஆக மிருகங்களின் நிலைக்கொப்ப அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தாலும் இன்று நாம் சொல்லுகின்றமே விஞ்ஞானத்தினால் உருவாக்கப்பட்ட கடும் விஷத்தன்மைகளோ கதிரியக்கங்களோ எத்தகைய விஷத்தன்மையும் அவள் உடலிலே பாய்ந்திடாது. ஆக பாம்பு, நரி, சில வலைக்குள் புகுந்து வாழக்கூடிய மிருக இடங்கள் எப்படி வாழ்கின்றனவோ அதுபோன்று தன் இன வர்க்கத்தையே இவ்வெளி உலக, அதாவது நம்மை போன்ற மனிதர்கள் பார்வைக்கு சிக்காத வண்ணம் அந்த ஆன்மாக்கள், அதாவது நாம் இன்று பழங்குடியினர் என்று சொல்லுவோம், ஆதிவாசிகள் என்று சொல்லுவோம், இப்படி நாமும் கொண்டவர்கள் நம் கண்ணுக்கு சிக்காதவர்கள் பலர் வாழ்கின்றார்கள் இந்த பூமியிலே என்று சொல்லுகின்றார். ஆனால் நாம் இந்த களி இப்பொழுது செயல்பட்டு கொண்டுள்ளது. இந்த உலகம் மாறப்போகின்றது. எத்தனையோ நிலைகள் இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் பேர் ஆபத்துகள் இருக்கின்றது என்று சொல்லி வந்தாலும் இங்கே நாகரிக வளர்ச்சி கொண்ட மனிதனுடைய உடல்களில்தான் இந்த விஷத்தன்மைகளோ மற்ற நிலைகளோ ஊடுருவி என்ன சிதறல்களும் பல கடுமையான நிலைகளும் பாதிப்புகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் இந்த உலக பார்வைகளை சிக்காது பல 1000 ஆண்டுகளாக முதலில் சொன்னவரை நாகரிக வளர்ச்சி இல்லாது வாழக்கூடிய ஜீவன்கள் வரப்போகும் கல்கியிலும் அப்படியே அவர்கள் வாழத்தான் போகின்றார்கள். அவர்களுக்கு இந்த மாற்றமோ இந்த இயற்கையின் சீற்றமோ எதுவும் தாக்கிவிடாது. இன்று நாம் சொல்லக்கூடிய செயற்கையிலே உருவாக்கிய குண்டுகளை பாய்ச்சினாலும் அந்த உடல்களை பாதிக்காது என்று குரு சொல்லுகின்றார். ஆக இதையே சுட்டிக்காட்டி என்ன நிலையே இல்லாமல் குறுகிய நோக்கில் தன்னை காத்து வழிவந்த ஆத்மாக்களுக்கு நம்மை காட்டிலும் இத்தகைய வீரிய சக்தி பெற்றுள்ள பொழுது ஞான சக்தியின் செயலாக்கும் அறிவு வளர்ச்சி பெற்ற நாம், அதனால் அவர்களுக்கு அத்தகைய அறிவு வளர்ச்சி இல்லை, நமக்கு அத்தகைய தகுதி இருக்கின்றது. நம்முடைய ஆன்மாவை இந்த விஷக்காட்டிலிருந்தும் விஷமாக மாற்றம் கொள்ளும் இதிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த உதாரணத்தை சொல்லி இங்கே நமக்கு அதை பெறுவதற்குண்டான தகுதியை நினைவுகளை உந்தும்படி செய்கின்றன. எந்த அணு வெடிகளும் நம்மேல் பாய்ந்தாலும் நம் உடல் அந்த தீய சக்தியை ஏற்காத வண்ணம் நம்மையே நாம் ஒளியாக ஒளிந்திடும் சக்தியில் உடலையும் உடல் பிம்பத்தையும் ஆன்மாவையும் செயலாக்கிடல் வேண்டும். ஆக சூட்சும நிலை ஏற்கனவே சொன்ன ரிஷிகளும் ஞானிகள் அந்த பெரியவருடைய ஆசையின் தொடர் நிலையை நம் ஆத்மாவின் சக்தியில் செயலாக்கி நாம் வழிப்படுத்தினால் அவர்களின் வழித்தொடர் நமக்கு எளிதில் கிட்டும். ஏனென்றால் இந்த உலகில் தோன்றிய ஆசையின் நிலையினால் இவ்வுலகை காத்திடும் ஆசையில் பல ஆத்மாக்களை இப்பக்தியின் ஈர்ப்பில் சித்தர்களும் ரிஷிகளும், அதாவது இந்த பூமியிலே வாழக்கூடிய பலரை நல்வழியில் செயல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள்.
அதையெல்லாம் நாம் பயன்படுத்தி நம் எண்ண நிலையை ஒருநிலைப்படுத்தி ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று உயிரோடு கலந்து உயிரைப் போன்றே ஒளியான நிலை பெறும் சக்தி நிலையை நாம் வளர்த்து கொண்டு நாம் செல்ல வேண்டிய பாதை எது, நம்முடைய நிலை, நம்முடைய எல்லை, நாம் அடைய வேண்டிய நிலை எது என்பதை உணர்ந்தே அறிந்தே வாழ்ந்து ஒவ்வொருவரும் அந்த எல்லையை அடைந்திடும் நிலையாக செயல்படுங்கள். ஆக நாகரிகம் இல்லாத மனித சமுதாயங்கள் இந்த கலியின் பிடிப்பிலிருந்து எவ்வாறு அவர்கள் பாதிப்பில்லாத கல்கி என்ற நிலையை அடைகின்றார்களோ, ஆக ஞானத்தின் வளர்ச்சி பெற்ற நாம் அதை காட்டில் நாம் வளர்ந்த நிலை பெற முடியும், வளர்ச்சிக்கு போக முடியும் என்பதை இந்த இயற்கையில் உள்ள பல உண்மைகளை நாம் தெரிந்து ஞானிகள் காட்டிய வழி செல்ல வேண்டும் என்பதன் அவசியத்தை இதை ஈஸ்வரப்பட்டு நமக்கு உணர்த்துகின்றார்கள்.